கடகராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவ தவற விட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாம்ங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நெனச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லன்னு ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாம்ங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய நெனச்சுக்கிட்டு, கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த நம்பிக்கை உங்க பாதைய மாற வைக்கும்ங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. கடகராசி அன்பர்களே, ஒரு பெரிய ஆபத்து உங்களை நெருங்கி கொண்டிருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு விதிவசமான மாற்றம் நடக்க போகுதுங்க. குறிப்பா எஸ் என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் ஒரு நபரால நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கும் ஒரு உறவு உங்களை விட்டு பிரிய போகுதுங்க. அது ஏன், அதை எப்படி தடுப்பது என்பதை பற்றி விரிவா பார்ப்போங்க. கடகராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த காணொளியின் மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நுழைய போறோம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வெறும் ஒரு நாள் மாற்றம் அல்லங்க, அது உங்கள் விதியின் திசையை மாற்ற போகும் ஒரு மகா சங்கமங்க. வான மண்டலத்தில் கிரகங்கள் தங்களின் பாதையை மாற்றும் போது அதன் தாக்கம் பூமியில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டுங்க. இந்த முறை கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சவால்கள் காத்திருக்கிறது என்பதை தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம்ங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி விதிப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகருதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு அபூர்வமான, அதே சமயம் மிகவும் ஆபத்தான கிரக நிலை உருவாகுதுங்க. சனி பகவான் உங்கள் ராசியின் மீது தனது பார்வையை தீர்க்கமா பதிக்கிறாருங்க. சனி பகவான் என்பவர் நீதியின் தேவன்ங்க. நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தரும் வல்லமை கொண்டவருங்க. அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் பொறுமை அணுவணுவாக சோதிக்கப்படுங்க. இதுவரை நீங்க சேர்த்து வைத்த நற்பெயருக்கு ஒரு சிறு களங்கம் வரக்கூடிய சூழல் உருவாகலாமுங்க. இந்த கிரக மாற்றத்தின் போது ராகுவின் ஆதிக்கமும் கடுமையாக இருக்குதுங்க. ராகு என்பது ஒரு நிழல் கிரகம். அது மாயையை உருவாக்கும் வல்லமை கொண்டதுங்க. இல்லாத ஒன்றை இருப்பது போலவும், இருக்கும் ஒரு உண்மையை இல்லாதது போலவும் காற்றும் ஆற்றல் ராகுவுக்கு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ராகு உங்கள் புத்திஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை விபரீதமான முடிவுகளை எடுக்க தூண்டுவாருங்க. குறிப்பா குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு மாயத்திரையை அவர் உருவாக்குவாருங்க. உங்க வாழ்க்கை துணை சொல்லும் உண்மையான வார்த்தைகள் கூட உங்கள் காதுகளுக்கு நஞ்சாக தோன்றுங்க. அதே சமயம் வெளியில் இருக்கும் ஒரு அந்நிய நபர் சொல்லும் பொய்கள் உங்களுக்கு வேத வாக்கா தெரியுங்க. இதுதான் கிரகங்கள் செய்யும் மாயாஜாலம்ங்க. இந்த காலகட்டத்துல உங்க மனதுல ஒரு விதமான இனம் புரியாத பதற்றம் தொற்றிக்கொள்ளுங்க. காரணமே இல்லாம ஒரு வித எரிச்சல் உண்டாகுங்க. வீட்டுல இருக்கும் சிறுவர்களிடம் கூட நீங்க கடுமையாக நடந்து கொள்ள நேரிடுங்க. இந்த எரிச்சல் தான் உங்க குடும்பத்துல பெரிய விரிசலை ஏற்படுத்த போகுதுங்க. முதல் புள்ளி, ஒரு சிறிய தீப்பொறி எப்படி ஒரு பெரிய காட்டை அடிக்குமோ அது போல உங்கள் நாவிலிருந்து வரும் ஒரு கடினமான சொல் பல ஆண்டுகால பாசத்தை நொடி பொழுதுல சிதைத்து விடுங்க. உங்க பேச்சுல நிதானம் தேவைங்க. வார்த்தைகளை தொடுப்பதற்கு முன்னாடி அதன் விளைவுகளை 1000 முறை யோசிக்க வேண்டுங்க. பொருளாதார ரீதியாகவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் சிக்கலானவையா இருக்க போகுதுங்க. யாராவது வந்து உங்களுக்கு பொன்முட்டை இடும் வாத்து போல ஒரு திட்டத்தை சொன்னா அதை அப்படியே நம்பி விடாதீங்க. ஆசை காட்டி மோசம் செய்யும் கிரக நிலைகள் இப்போது உங்களுக்கு வலுவாக இருக்குதுங்க. நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஒரு தவறான முடிவால கை நழுவி போக வாய்ப்பு இருக்குதுங்க. வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் விரயச்சனியின் தாக்கத்தால வீணான மருத்துவ செலவுகளும் தேவையற்ற அலைச்சல்களும் உங்களை வாட்டுங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் பலவீனம் அடையும் போது உங்கள் ஆழ் மனதுல ஒரு வித பயம் நிழலுங்க. இந்த பயத்தினால நீங்க தவறான நபர்களை நாடி செல்லக்கூடுங்க. அந்த நபர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்து உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை குலைக்க திட்டமிடுவாங்க. உறவுகள் பிரிவது எளிதுங்க, ஆனா கூடுவது ரொம்பவும் கடினம் என்பதை நீங்க ஒவ்வொரு நொடியும் நினைவில் கொள்ள வேண்டும்ங்க. இந்த நீண்ட நெடிய சோதனை காலத்துல மனதை ஒரு பேராயுதமா பயன்படுத்துங்க. உங்கள் மீது எரியப்படும் கற்களை பொறுமையுடன் எதிர்கொள்ளுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சவால்களை கொடுக்கும் போது நீங்க உங்கள் புத்தியையும் ஆன்மீக பலத்தையும் பயன்படுத்தி அதிலிருந்து தப்பிக்கணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை காலம்னு தான் சொல்லணுங்க. இந்த அக்னியில நீங்க சுட்டெடுக்கப்பட தங்கமாக ஜொலிக்க போகிறீர்களா அல்லது கரியாக போகிறீர்களா என்பது நீங்க எடுக்கும் ஒவ்வொரு சிறு முடிவில் தான் அடங்கி இருக்குதுங்க. விழிப்புணர்வோடு இருங்க. உங்க உள்ளுணர்வு சொல்வதை மட்டும் கேளுங்க. கடகராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த காணொளியின் மிக முக்கியமான, அதே சமயம் நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதிக்குள் நுழைய போறோங்க. அந்த எஸ் என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் நபர் யாரு, அவர் ஏன் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைகிறாரு, அவர் செய்யும் நுணுக்கமான சூழ்ச்சிகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது நாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய போறோம்ங்க.
பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் மென்மையான மனம் கொண்டவர்கள், மற்றவர்களின் துன்பத்தை கண்டு உருகக்கூடியவர்கள். யாராவது உங்களிடம் அன்பாக 4 வார்த்தைகள் பேசிவிட்டால் போதும், அவர்கள் உள்ளத்துல என்ன ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறியாம உங்க இதயத்தின் கதவுகளை அப்படியே திறந்து வைத்து விடுவீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை நிழலை போல ஒரு நபர் உங்களை பின்தொடர்வாருங்க. அந்த நபரின் பெயர் எஸ் என்ற எழுத்துல தொடங்குங்க. அவர் உங்கள் நெடுங்கால நண்பராக இருக்கலாம், அல்லது உங்கள் ரத்த உறவுகள்ல ஒருவராக இருக்கலாம், ஏன் உங்க தொழில் செய்யும் இடத்துல உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஒருவராக கூட அவர் இருக்கக்கூடுங்க. ஆரம்பத்துல இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் போலவும், உங்கள் நலனில மட்டுமே அக்கறை கொண்டவர் போலவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வாருங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளா ஓடி நிற்பார். உனக்கு நான் இருக்கிறேன், எதற்கும் கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்றேன்னு இனிமையான வார்த்தைகளை சொல்லி உங்கள் நம்பிக்கையை முழுமையாக பெறுவாருங்க. இதுதான் அவர் உங்களுக்கு தெரியாம மிக லாபமாக வைக்கும் முதல் வலை. நீங்க அவரை ஒரு ஆபத்தானவனா கருதி நம்பி உங்கள் குடும்பத்துல நடக்கும் மிக அந்தரங்கமான ரகசியங்கள், உங்கள் கணவர் அல்லது மனைவியை பற்றி சிறு சிறு குறைகள், உங்கள் பொருளாதார நிலை மற்றும் உங்கள் எதிர்கால திட்டங்கள் என அனைத்தையும் அவரிடம் கொட்டி தீர்ப்பீங்க. இங்கதான் நீங்க உங்க வாழ்க்கையில செய்யக்கூடியாத மிக பெரிய தவறை செய்றீங்க. நீங்க மிகுந்த நம்பிக்கையோடு பகிரும் ஒவ்வொரு தகவலும் பின்னால உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும் ஒரு கொடிய ஆயுதம் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாதுங்க. அந்த நபர் உங்கள் ரகசியங்களை முழுமையாக அறிந்து கொண்ட பிறகு மெல்ல மெல்ல தனது நச்சு வேலையை காட்டத் தொடங்குவாருங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒரு சிறு கருத்து வேறுபாடு வரும்போது அதை தீர்த்து வைக்க முயற்சி செய்யாம அந்த நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல பேசுவாருங்க. பார்த்தாயா, நான் அன்றே சொன்னேனே, அவர் உன்னை ஒருபோதும் மதிப்பதில்லை, உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று மிக மெதுவாக நச்சு விதைகளை உங்க மனதுல விதைப்பாருங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த நபர் உங்க முன்னால ஒருபோதும் கெட்டவராக தெரிய மாட்டார். மிக சிறந்த பண்பாளராகவும் உங்களுக்கு மட்டுமே விசுவாசமானவராகவும் நடிப்பாருங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம உங்க துணையிடம் சென்று உங்களை பற்றி தவறாக சித்தரிக்க தொடங்குவார். இதனால் தேவையற்ற சந்தேகங்களும் கசப்புகளும் உங்கள் அழகான இல்லற வாழ்க்கையில புகுந்து விடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க இல்லத்துல நடக்கும் சிறு சிறு வாக்குவாதங்களுக்கு பின்னால நிச்சயம் இந்த எஸ் நபரின் மறைமுக தூண்டுதல் இருக்கும் என்பதை நீங்கள் உங்கள் 6ஆம் அறிவை கொண்டு உணர வேண்டுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்க வேண்டிய மிக உறுதியான முடிவு என்னன்னா, உங்க வீட்டு ரகசியங்களை ஒருபோதும் வெளிநபர்களிடம் பகிராம இருப்பது தாங்க. குறிப்பா எஸ் என்ற பெயரை கொண்டவர்களிடம் எந்த ஒரு தனிப்பட்ட ஆலோசனையும் கேட்காதீங்க. அவர்கள் தரும் அறிவுரைகள் மேலோட்டமாக பார்த்தால் சரியாக தோன்றுங்க, ஆனா அதன் இறுதி முடிவு உங்களுக்கு பெரிய பாதிப்பையே தருங்க. ஒரு உறவு என்பது மிகவும் மேன்மையானதுங்க. ஒரு முறை அதில் விரிசல் விழுந்து விட்டா அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம்ங்க. அந்த விரிசலை உருவாக்கவே இந்த நபர் தக்க சமயத்திற்கு காத்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே கடகராசி நேயர்களே, உங்கள் புத்தியை தீட்டிக் கொள்ளுங்க. யாரையும் பார்த்த உடனே நம்பி விடாதீங்க. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள்ல இருக்கும் உள்நோக்கத்தை நிதானமா ஆராயுங்க. குறிப்பா உங்கள் குடும்ப உறவினர்களை பற்றி யாராவது உங்களிடம் தவறாக சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம உங்க துணையிடம் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசி தெளிவு பெறுங்க. அந்த எஸ் நபர் உங்களை விட்டு பிரிக்க நினைக்கும் அந்த உறவு தான் உங்க வாழ்க்கையின் உண்மையான பலம். அந்த பலத்தை ஒரு அந்நிய நபரின் பேச்சை கேட்டு தயவு செஞ்சு இழந்து விடாதீங்க. உறவு என்பது ஒரு புனிதமான கோயில். அங்கு தேவையற்ற அந்நிய நபர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை தாங்க. இந்த சோதனையில நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த நபர் சொல்லும் மாய வார்த்தைகளை தகர்த்து எறியணுங்க. உங்க மௌனமும் விழிப்புணர்வும் நிதானமான செயல்பாடுகளும் மட்டுமே உங்களை இந்த வரப்போகும் ஆபத்திலிருந்து முழுமையாக காப்பாற்றுங்க. கடகராசி நேயர்களே, நாம் இப்போது இந்த காணொளியின் மிக ஆழமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் யாரை நம் உயிருக்கு மேலா மதிக்கிறோமோ, யாரை நம்முடைய நிழலா கருதி பின்தொடர்கிறோமோ அவர்களே நமக்கு தெரியாம நமக்கு எதிராக செயல்படக்கூடும் என்பதுதான் கசப்பான உண்மைங்க. கடகராசிக்காரர்களான நீங்கள் இப்போது மிக சரியாக அப்படி ஒரு சூழல்ல தான் இருக்கிறீங்க. உங்க மென்மையான குணத்தையும் பிறரை எளிதில் நம்பும் தன்மையையும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டு வருதுங்க. வெளிநபர்களின் தலையீடு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சிதைக்க நீங்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாதுங்க. ஒரு வீடு என்பது 4 சுவர்களால் ஆனது மட்டுமல்லங்க, அது நம்பிக்கையாலும் அன்பாலும் கட்டப்பட்டதுங்க. அந்த வீட்டிற்குள் ஒரு 3வது நபர் நுழையும் போது அங்கிருக்கும் அமைதி மெல்ல மெல்ல குறைய தொடங்குதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்ப விஷயங்கள்ல மற்றவர்கள் கருத்து சொல்வதை நீங்க முற்றிலுமா தவிர்க்க வேண்டும்ங்க. அது உங்கள் நலனுக்காக சொல்லப்படும் அறிவுரை போல தெரிஞ்சாலும் அதன் முடிவுல ஒரு நச்சுத்தன்மை விழுந்திருக்குங்க. நீங்க இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் என்பது ஒரு
இருண்ட பாதையில நடப்பதை போன்றதுங்க. எங்க பள்ளம் இருக்குது, எங்க முட்கள் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க. விழிப்புடன் இருப்பதே இப்போது உங்களுக்குள்ள ஒரே வழிங்க. உங்க கண்கள் காண்பதை விட, உங்கள் காதுகள் கேட்பதை விட, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்றதுங்கிறத கவனிங்க. யாராவது ஒருவர் உங்கள் குடும்ப உறுப்பினரை பற்றி உங்களிடம் குறை கூறினா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்க வீட்டில் இருப்பவர்களிடம் சண்டைக்கு செல்லாதீங்க. அவர்கள் ஏன் இதை பற்றி உங்களிடம் சொல்கிறாங்க, அவர்களுக்கு இதனால் என்ன லாபம் என்பதை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கற்பனை திறன் அதிகம்ங்க. ஆனா அந்த திறனை இப்போது தேவையற்ற சந்தேகங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம்ங்க. ஒரு சிறிய சந்தேகம் உங்க மனதுல விதைக்கப்பட்டா அது ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்கள் நிம்மதியை தின்று விடுங்க. உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்குள் இருக்கும் பிணைப்பு என்பது மிகவும் புனிதமானதுங்க. அது ஒரு மூன்றாவது நபர் வந்து அறுக்க முயலும் போது நீங்க இருவரும் ஒருவருக்கொருவர் பக்கபலமா இருக்க வேண்டும்ங்க. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதன் மூலம் மட்டுமே எந்த ஒரு சிக்கலையும் தீர்க்க முடியும் என்பதை மறக்காதீங்க. இப்போது உங்க சூழல் என்பது ஒரு போர்க்களத்தை போன்றதுங்க. இங்க எதிரிகள் யார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர்கள் நண்பர்கள் போல வேடமிட்டு உங்களை சுற்றி வருகிறார்கள். நீங்கள் யாரிடம் எதை பேச வேண்டும் என்பதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும்ங்க. உங்க மகிழ்ச்சியையோ அல்லது உங்கள் கருவையோ இப்போது மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. நீங்க சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். விழிப்புணர்வு என்பது வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல, அது உங்களை பாதுகாத்து கொள்ளும் ஒரு கவசம்ங்க. அந்த கவசத்தை நீங்க இப்போது அணிய வேண்டிய நேரம் இதுங்க. உங்க குடும்பத்தின் ரகசியங்கள் உங்க வீட்டுப்படியை தாண்டி வெளியே செல்லாம பார்த்து கொள்ளணுங்க. எந்த ஒரு வெளிநபரும் உங்க முடிவுகள்ல ஆதிக்கம் செலுத்த விடாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்க வேண்டும்ங்க, மற்றவர்களின் கைகள் அல்ல. இந்த இக்கட்டான சூழலை கடக்க பொறுமையும் நிதானமும் விழிப்புணர்வும் மட்டுமே உங்களுக்கு தேவைப்படும் மிக முக்கியமான கருவியா இருக்குதுங்க. இந்த கிரக நிலைகள் மாறும் வரை நீங்க அமைதியாக காத்திருந்தால் நிச்சயம் இந்த இருள் விலகி ஒளி பிறக்குங்க. கடகராசி நேயர்களே, நாம் இப்போது இந்த எச்சரிக்கை காணொளியின் 5வது மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம்ங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பெரிய மாற்றத்தை சமாளிக்க உங்களிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? அதுதான் மௌனம்ங்க. மௌனம் என்பது வெறும் பேச்சு தவிர்ப்பு மட்டுமல்லங்க, அது ஒரு மிகப்பெரிய தவம் மற்றும் தற்காப்பு களம்ங்க. இந்த காலகட்டத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் உயிருக்கும் உங்கள் கௌரவத்திற்கும் மிகவும் நல்லதுங்க. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் நியாயத்திற்காக குரல் கொடுக்கும் குணம் இருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால நீங்க சொல்லும் நியாயமான கருத்துக்கள் கூட மற்றவர்களின் காதுகளுக்கு அநியாயமா தெரியுங்க. நீங்க ஒரு நன்மையை செய்ய போய் அது தீமையில முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே எதையும் வெளிப்படையாக பேசி சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்க மனதுல தோன்றும் எண்ணங்களை அப்படியே வார்த்தைகளா கொட்டுவதை குறைத்துக் கொள்ளுங்க. குறிப்பா பண விஷயத்திலும் சொத்து விவகாரத்திலும் நீங்க முன்பை விட 1000 மடங்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு எஸ் என்ற இடத்துல பெயர் தொடங்கும் நபரிடமும் பணத்தை பற்றியோ அல்லது உங்கள் சொத்துக்களை பற்றியோ ஆலோசனைகளை கேட்காம இருப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பானதுங்க. அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவது போல நடித்து உங்களை ஒரு பெரிய நிதி சிக்கல்ல வீழ்த்தி விடுவாங்க. உங்கள் கடின உழைப்பால சேர்த்த செல்வம் உங்கள் கண் முன்னாடியே கரைந்து போவதை பார்க்க நீங்க விரும்பவில்லை என்றால் இந்த எஸ் பெயர் கொண்ட நபர்களிடமிருந்து விலகி இருக்கணுங்க. மௌனம் ஏன் இப்போது மிக முக்கியம் என்றால், சனியின் பார்வை உங்க ராசியில் விழும்போது உங்க நாக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருக்காதுங்க. கோபத்துல நீங்க பேசும் ஒரு வார்த்தை உங்கள் பலகால நட்பையோ அல்லது உறவையோ அறுத்தெறிந்து விடுங்க. வார்த்தையினால் வந்த காயம் ஆறாது என்பதை நீங்க நினைவில் கொள்ள வேண்டும்ங்க. ஒருவர் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வந்தாலும் அந்த இடத்துல அமைதியா இருப்பதே உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. உங்கள் மௌனம் அவர்களை குழப்பமடைய செய்யுங்க. அதுவே உங்கள் பலமாகவும் மாறப்போகுதுங்க. மேலும் குடும்பத்திற்குள் நடக்கும் கருத்து வேறுபாடுகளின் போதும் நீங்கள் மௌனத்தை சரணடையுங்க. உங்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க இப்போது முயற்சி செய்யாதீங்க. காலம் அதற்கான பதிலை சொல்லும் வரை பொறுமையா இருங்க. நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்க குடும்பத்தின் நிம்மதியை காப்பாற்ற முடியுங்க. உங்க வீட்டு விவகாரங்களை வெளியில் இருக்கும் எஸ் பெயர் கொண்ட நபர்களிடம் கொண்டு செல்லாதீங்க. அவர்கள் அதை தீர்த்து வைக்க மாட்டார்கள், மாறாக இன்னும் பெரிய சண்டையை மூட்டி விடுவாங்கங்க. பொருளாதார ரீதியா நீங்க எடுக்க போகும் புதிய முடிவுகள், முதலீடுகள் அல்லது கடன் வாங்குவது போன்ற காரியங்கள்ல மிகுந்த கவனம் தேவைங்க. யாரிடமும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எஸ் பெயர் கொண்ட நபர்கள் வந்து இந்த திட்டத்துல முதலீடு செய்தா ஒரே நாள்ல லட்சாதிபதி ஆகிவிடலாம்னு ஆசை காட்டினா அதை ஒருபோதும் நம்பாதீங்க. உங்கள் பணம் உங்க கையில இருப்பதே பாதுகாப்பானதுங்க. கடகராசி நேயர்களே, இந்த மௌனம் என்பது உங்க பலவீனம் அல்லங்க, அது உங்கள் விவேகம்ங்க. விவேகத்தோடு செயல்படுபவர்கள் மட்டுமே விதியின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மேற்கொள்ளும் இந்த மௌன விரதம் உங்க வாழ்க்கையில பெரிய அமைதியை கொண்டு வருங்க. யாரையும் விமர்சிக்காதீங்க, யாருடைய வம்புக்கும் செல்லாதீங்க. உங்க வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் வழிபாடுன்னு ஒரு வட்டத்திற்குள்ள உங்களை சுருக்கிக் கொள்ளுங்க. இந்த மேகங்கள் கலைந்து ஒளிபிறக்கும் வரை நீங்கள் மௌனமாக இருப்பதே உங்கள் எதிர்காலத்திற்கு சிறந்த பாதுகாப்பா அமையுங்க. கடகராசி நேயர்களே, இப்போது நாம்
நாம் இந்த காணொளியின் மிக உணர்ச்சிகரமான மற்றும் இதயத்தை கனக்க செய்யும் ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோங்க. உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் அந்த பிரிவு ஏன் ஏற்பட போகுது என்பதன் பின்னணியில் இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் மிக ஆழமாக ஆராய போகிறோங்க. பொதுவாக ஒரு பிரிவு என்றால் அங்க பெரிய சண்டை அல்லது அடிதடி இருக்கும் என்று நம்ம நினைப்போங்க. ஆனா கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்போகும் இந்த பிரிவானது வெறும் சண்டையினால் மட்டும் வரப்போவது கிடையாதுங்க. இது ஒருவரை பற்றிய தவறான புரிதலால் மெல்ல மெல்ல விதைக்கப்படும் நஞ்சு எண்ணங்களால் உருவாக போகும் ஒரு மௌனமான பிரிவுங்க. உங்கள் கணவன் அல்லது மனைவி அல்லது உங்கள் தொழில் கூட்டாளியுடன் உங்களுக்கு இருக்கும் அந்த உன்னதமான பிணைப்பை சிதைப்பதே இந்த கிரக மாற்றத்தின் நோக்கமாக இருக்குதுங்க. இந்த விரிசலை உருவாக்குவதற்கு ஒரு கருவியாகத்தான் அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைகிறாருங்க. அந்த நபரின் முக்கிய வேலையே உங்க உயிருக்கு உயிரானவர்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் கொள்ள வைப்பது தாங்க. அவர்கள் உன்னிடம் எதையோ மறைக்கிறார்கள், உனக்கு தெரியாம அவர்கள் இதை செய்கிறார்கள்னு மிக மெதுவா உங்க காதுகள்ல நஞ்ச கலந்து கொண்டே இருப்பாங்க. நீங்க ஒருவரை எவ்வளவுதான் நம்பினாலும் ராகுவின் ஆதிக்கத்தால உங்கள் புத்தி தடுமாறும் போது அந்த எஸ் நபர் சொல்லும் பொய்கள் உங்களுக்கு உண்மையாக தோன்றுங்க. உங்க வாழ்க்கை துணை உங்களுக்காக செய்யும் நன்மைகள் கூட இந்த நபரின் பேச்சால உங்களுக்கு தவறாக தெரியுங்க. ஒரு சிறிய சந்தேகம் உங்கள் மனதில் விழுந்து விட்டா அது உங்கள் நிம்மதியை முற்றிலுமா தீண்டி விடுங்க. அந்த சந்தேகத்தை பெரிய நெருப்பா மாற்றி உங்க உறவை எரிப்பதே அந்த நபரின் திட்டமா இருக்குங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் இப்போது உங்க வீட்டுல தீயை போல பரவக்கூடுங்க. ஒரு சிறிய விஷயமா தொடங்கும் பேச்சு பழைய கசப்பான சம்பவங்களை கிளறி ஒரு பெரிய போராக மாறக்கூடுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நாவடக்கம் ரொம்பவும் அவசியம்ங்க. நீங்க கோபத்துல பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த எஸ் நபர் விரித்து வைத்திருக்கும் வலைக்குள்ள உங்களை இன்னும் ஆழமா இழுத்து செல்லுங்க. உங்க துணைக்கு தெரியாம நீங்க எதையும் செய்யாதீர்கள். அதே போல அவர்கள் மீது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தா அதை ஒரு மூன்றாவது நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாம நேரடியா உங்க துணையிடம் கேட்டு தெளிவு பெறுங்க. தொழில் கூட்டாளிகளுடனான உறவும் இப்போது ஒரு நூலில் தான் தொங்கிக் கொண்டு இருக்குதுங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட உங்க தொழில் ஒரு தவறான தகவலால் சரிந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. எஸ் பெயர் கொண்ட நபர் உங்கள் கூட்டாளியை பற்றி உங்களிடம் தவறாக சொல்லுவார். அதே போல உங்களை பற்றி அவரிடமும் தவறாக சொல்லுவாருங்க. இருவருக்கும் இடையே ஒரு தகவல் தொடர்பு இடைவெளியை உருவாக்கி உங்களை பிரிக்க நினைப்பாருங்க. அந்த பிரிவினால் ஏற்படும் நஷ்டம் உங்களுக்கு தான், ஆனா அதன் லாபம் அந்த மூன்றாவது நபருக்கு போய் சேருங்க. எனவே கடகராசி நேயர்களே, ஒரு உறவு என்பது கட்டிடம் கட்டுவது போல பல ஆண்டுகள் உழைப்பு தேவைங்க. ஆனா அதை இடிப்பது என்பது ஒரு நொடிப்பொழுது வேலைங்க. அந்த எஸ் நபர் இப்போது இடிக்கும் வேலையைத்தான் கையில் எடுத்திருக்கிறாருங்க. நீங்க விழிப்புடன் இருந்து உங்கள் உறவுகளுக்கு கவசமா இருக்க வேண்டும். உங்கள் துணையின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை எந்த சூழலிலும் விட்டு கொடுக்காதீங்க. வெளிநபர்களின் பேச்சை கேட்டு உங்க இல்லறத்தையோ அல்லது தொழிலையோ சிதைத்து கொள்ளாதீங்க. பிரிவு என்பது வலியை தருங்க. ஆனா அந்த வலி வருவதற்கு முன்னரே நீங்க எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பிரிவை தடுத்து நிறுத்த முடியுங்க. உங்க அன்புக்குரியவர்களிடம் மனம் விட்டு பேசுங்க. ஒளிவு மறைவில்லாத உரையாடல்கள் மட்டுமே இந்த எஸ் நபரின் சூழ்ச்சிகளை முறியடிக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த சோதனை காலத்தை ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கடந்து செல்லுங்க. அப்போதுதான் இந்த கிரகங்களின் ஆதிக்கம் குறையும் போது உங்கள் உறவு இன்னும் வலிமையானதாக மாறுங்க. விழிப்புணர்வே உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்குங்க. கடகராசி நேயர்களே, நாம் இப்போது இந்த காணொளியின் மிக முக்கியமான மற்றும் உங்களுக்கு நிம்மதியை பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோங்க. இதுவரை நாம வரப்போகும் ஆபத்துகளையும் கிரக மாற்றங்களையும் அந்த எஸ் பெயர் கொண்ட நபரின் சூழ்ச்சிகளை பத்தி பார்த்தோங்க. இப்போது அந்த பாதிப்புகளிலிருந்து உங்களை நீங்க எப்படி தற்காத்து கொள்வது என்பதற்கான பரிகாரங்களையும் தீர்வுகளையும் பற்றி மிக விரிவா பார்ப்போங்க. விதியை மதியால வெல்ல முடியும் என்பதற்கு இணங்க ஆன்மீக பலமும் விவேகமான செயல்பாடுகளும் உங்களை இந்த இக்கட்டான சூழலிருந்து நிச்சயம் மீட்டெடுக்குங்க. முதலாவதா நீங்க செய்ய வேண்டிய மிக எளிமையான அதே சமயம் அதீத சக்தி கொண்ட ஒரு காரியம் உங்கள் குலதெய்வ வழிபாடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்திற்கு முன்னால் குளித்து முடிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கும் குலதெய்வ படத்திற்கு முன்னால் அமர்ந்து மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க. உங்க குலதெய்வம் என்பது உங்கள் வம்சத்தை காக்கும் வேறுங்க. எந்த ஒரு கிரகமும் அல்லது எந்த ஒரு தீய சக்தியும் உங்க குலதெய்வத்தின் அருளை தாண்டி உங்களை தீண்ட முடியாதுங்க. என் குடும்பத்திற்கு வரும் தீமைகளை நீயே தடுத்து நிறுத்தி என் புத்திக்கு நல்வழி காட்டு என்று உங்கள் குலதெய்வத்திடம் சரணடையுங்க. இந்த பிரார்த்தனை உங்கள் மனதிற்கு ஒரு பெரும் அமைதியையும் வரப்போகும் ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் தருங்க. அடுத்ததா கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவானின் ஆதிக்கம் பெற்ற நீங்க மனதை கட்டுப்படுத்த சிவபெருமானின் அருளை பெறுவது ரொம்பவும் அவசியம்ங்க. உங்களால முடிஞ்சா அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஈசனின் சிரசில் இருக்கும் சந்திரன் எப்படி அமைதியாக இருக்கிறாரோ
அது போல உங்க மனமும் அமைதி அடைய இந்த வழிபாடு உதவுங்க. குறிப்பாக திங்கட்கிழமைகள்ல அல்லது பிரதோஷ காலங்கள்ல சிவன் கோவில்ல நெய் தீபம் ஏற்றுவது உங்கள் ராசிக்கு ஒரு கவசமா அமையுங்க. அந்த தீபத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில இருக்கும் இருள விரட்டி அந்த எஸ்பெயர் கொண்ட நபரின் தந்திரங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுங்க. ஆன்மீக தீர்வுகள் ஒருபுறம் இருந்தாலும் உங்கள் நடைமுறை வாழ்வில் நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் மிகவும் தீர்க்கமாக இருக்க வேண்டுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு முடிவிடுங்க. அவசரம் என்பது இப்போது உங்கள் மிகப்பெரிய எதிரிங்க. யாராவது ஒரு நபர் உங்களிடம் வந்து ஒரு செய்தியை சொன்னா அது அல்லது ஒரு செயலை செய்ய தூண்டினால் பதற்றம் அடையாம நிதானமா சிந்தித்து பாருங்க. இந்த முடிவை எடுப்பதால நீண்ட கால அடிப்படையில எனக்கு என்ன லாபம் அல்லது நஷ்டம் என்பதை உங்கள் அறிவை கொண்டு ஆராயுங்க. மற்றவர்கள் உங்களை அவசரப்படுத்தினாலும் நீங்க உங்கள் கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலகட்டத்துல உறவுகளுக்குள்ள விரிசல் வராம தடுக்க வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அது தீர்க்கும் போது மூன்றாவது நபரை ஒருபோதும் அருகில் வைத்துக் கொள்ளாதீங்க. இருவர் மட்டுமே அமர்ந்து மனம் விட்டு பேசுங்கள். நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது அங்க மறைமுகமான சதிகளுக்கு இடம் இருக்காதுங்க. குறிப்பா எஸ்பெயர் கொண்ட நபர்களிடம் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்லி தீர்வு தேடாதீங்க. அவர்கள் காட்டும் வழி உங்களுக்கு ஒருபோதும் நன்மையை தராதுங்க. மேலும் தினமும் ஒரு 10 நிமிடமாவது அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் செய்யுங்க. தியானம் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்க, குழப்பங்களை நீக்குங்க. உங்கள் ராசிக்கு ராகுவின் தாக்கம் இருப்பதால் தேவையற்ற கற்பனைகளும் பயமும் உங்களை வாட்டுங்க. தியானத்தின் மூலம் உங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்தி கொண்டா கிரகங்கள் செய்யும் மாயாஜாலங்கள் உங்க கண்களுக்கு தெளிவாக தெரியுங்க. உங்க உள்ளுணர்வை நீங்க நம்ப தொடங்குவீங்க. பொருளாதார ரீதியா நீங்க பெரிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தா உங்க குடும்பத்துல உள்ள மூத்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்க. அனுபவம் வாய்ந்தவர்களின் வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் கையெழுத்திடும் போது அதை முழுமையாக படித்து பார்த்து உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களின் கருத்தை கேட்டு செயல்படுங்க. கடகராசிக்காரர்களே, பரிகாரங்கள் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே. ஆனால் உங்கள் முயற்சியும் விவேகமும் தான் உங்களை காப்பாற்றுங்க. இறை நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்க. பிறரை பற்றிய புறணிகளை தவிர்த்து உங்கள் சுய முன்னேற்றத்துல கவனம் செலுத்துங்க. இந்த சோதனை காலம் உங்களை பக்குவப்படுத்தவே வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து பொறுமையுடன் இதை கடந்து செல்லுங்க. தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது எந்த ஒரு எஸ்பெயர் கொண்ட நபராலும் உங்களை அசைக்க முடியாதுங்க. விழிப்புணர்வும் பக்தியும் உங்கள் வாழ்க்கை வளமாக்குங்க. கடகராசி நேயர்களே, நாம் இப்போது இந்த எச்சரிக்கை காணொளியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோங்க. இதுவரை நாம் பார்த்த தகவல்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் மாற்றங்களை பற்றி ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு வழங்கி இருக்கும்னு நம்புறேங்க. காலம் என்பது ஒரு மிக சிறந்த ஆசிரியர். ஆனால் அந்த ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு முன்னால நாம் எச்சரிக்கையாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம்ங்க. காலம் கடந்த பிறகு வருந்துவதை விட வருமுன் காப்பதை எப்போதும் சிறந்ததுங்க. வாழ்க்கையில சோதனைகள் வருவது இயற்கை. ஆனால் அந்த சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுல தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க சந்திக்க போகும் சவால்கள், குறிப்பாக அந்த எஸ்பெயர் கொண்ட நபரால ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் உங்கள் மன உறுதியை சோதிக்கும் ஒரு கருவியை தவிர வேறில்லைங்க. நீங்க விழிப்புடனும் பொறுமையுடன் இருந்தால் எந்த ஒரு சூழ்ச்சியும் உங்க குடும்பத்தின் மகிழ்ச்சியை சிதைக்க முடியாதுங்க. ஒரு உறவு என்பது பல ஆண்டுகால நம்பிக்கையின் பலன். அது ஒரு சில வார கிரக மாற்றங்களுக்காகவோ அல்லது ஒரு மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டோ இழந்து விடாதீங்க. கடகராசிக்காரர்களான நீங்கள் இயல்பாகவே அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். அதே அன்பை உங்கள் குடும்பத்தாரிடம் தொடர்ந்து காட்டுங்க. தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காம எதையும் மனம் விட்டு பேசுங்க. ஒருவருக்கொருவர் துணையாக நின்று இந்த போராட்டத்தை எதிர்கொள்ளுங்க. ஆன்மீக வழிகாட்டுதல்களையும் உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்க. தெய்வ நம்பிக்கை இருக்கும் இடத்தில் தீய சக்திகளுக்கும் தந்திரங்களுக்கும் ஒருபோதும் இடமில்லைங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேங்க. ஒருவேளை இந்த தகவல்கள் உங்க நண்பர்களுக்கும் அல்லது உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்க நினைச்சா தயங்காம அவர்களுக்கு இதை பகிருங்க. உங்களைப் போலவே அவர்களும் வரப்போகும் ஆபத்துகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள இது ஒரு நல்வாய்ப்பாக அமையுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த இது போன்ற அனுபவங்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொரு கருத்தும் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் பாடமாகவும் அமையக்கூடுங்க. முடிவாக கிரகங்கள் என்பவை நமக்கு வழிகாட்டுகள் மட்டுமே. நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய விதியை தீர்மானிக்குதுங்க. நன்மையை நினைங்கள், நன்மையே நடக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த இருள் விலகி உங்கள் வாழ்வில் வசந்தம் வீச என் மனமார்ந்த வாழ்த்துகளுங்க. இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள், ஜோதிட பலன்கள் மற்றும் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் தொடர்ந்து பெற நம்முடைய தளத்துடன் இணைந்திருங்க. உங்கள் ஆதரவே எங்களை இன்னும் பல நன்மைகளை, நல்ல தகவல்களை திரட்ட தர தூண்டுதுங்க. உண்மை எது பொய் எது என்பதை உங்கள் விவேகத்தோட ஆராய்ந்து பாருங்க. அமைதி, ஞானம் மற்றும் நிதானம், மௌனம் ஆகியவற்றை உங்கள் கவசமாக கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல சவால்களை வெற்றிகரமாக கடந்து செல்லுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.